सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवी नमोस्तुते मांगल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना वन्दे भद्राणि शिवे जीवनशरदां शतं मांगल्यधारणशुभमस्तु बन्धो शतमानं भवति सदाय पुरुष आयुष्यतेन्द्रिये यदि तिष्ठति. வள்ளி, மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவரு, மனசு புரிஞ்சு நடந்துக்க. என்ன கதவை இழுத்து தாப்பா போட்டுக்கோ, வெக்கப்படாத. இப்படி இருக்கிறவங்க தான் எண்ணி 10 மாசத்துல குழந்தைய பெத்து கையில கொடுப்பாங்க. என்ன கதவு திறக்குது? என்னங்க தம்பி, பாயும் தலானியோட வெளியே வந்துட்டீங்க? மாப்பிள்ள, ஏன் வெளியே வந்துட்டீங்க? என் தங்கச்சி ஏதாவது தப்பா நடந்துருச்சா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வள்ளி வாய் பேசுற பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஊமை பொண்ணு. நான் அவளை மனசார நேசிக்கிறது உண்மை. என்ன என்னைக்கு அவளுக்கு பேச்சு வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். மாப்பிள்ள, அப்போதான் வள்ளி மேல நான் வச்சிருக்கிற பிரியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பாவா, வள்ளி ரொம்ப கொடுத்து வச்ச. ஆராத்யாய நமஹ, மகாபோகாய நமஹ, மகேஸ்வர்யாய நமஹ, மகாவீர்யாய நமஹ, மகாபலாய நமஹ, மகாபுத்தியே நமஹ. பெரியவரை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாமா? மகாவித்யை நமஹ, மகாபோகேஸ்வராய நமஹ, மகாராஜ்யாய நமஹ, மகாபலா. நமஸ்காரம். உள்ள வாங்கம்மா, உட்காருங்க. என்னோட ஆசிரமத்தை தேடி வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. இவ பேர் வள்ளி. வாய் பேச முடியாத இந்த பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இவளுக்கு நீங்க தான் எப்படியாவது பேசுற சக்தியை கொடுக்கணும். என் கையில என்னம்மா இருக்கு? எல்லாம் அம்பாள் கையில இருக்கு. எத்தனையோ பேரை பேச வச்சிருக்கேன். ஆனா பிறவி ஊமையா இருந்தா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுமா. இல்லைங்க, இவ பிறவி ஊமை இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாலே இவளுக்கு அம்மா வந்துச்சு. அதுல இருந்து பேசுற சக்தி எழுந்துட்டா. அப்படியா? சரி, அம்பாளால போன பேச்சு அம்பாளாலேயே திரும்ப வரும். தைரியமா இருங்க. இங்க சிகிச்சை எடுத்துக்கணும்னா நீங்க அடிக்கடி இங்க வரும்படியா இருக்கும். முடியுமா உங்களால? என் வள்ளிக்கு பேச்சு வரணும். அதுக்காக நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அப்படின்னா இன்னைக்கே சிகிச்சை ஆரம்பிச்சிடுறேன். தாயமா, ஐயா, இந்த பொண்ண குளத்துல குளிக்க வச்சு கூட்டிட்டு வாங்க. சரிங்க, வாமா. ஓம் நிஸ்தூலாயை நமஹ, நீலச்சிகுராயை நமஹ, நிராபாயாயை நமஹ, நிரத்யாயை நமஹ. சின்னமணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் பாவா கண் கலங்குறீங்க? ஒண்ணும் இல்லை. பள்ளியாவது உனக்கு தங்கச்சியாக. ஆனா கண்மணி, நம்ம குடும்பத்துக்காக அவ படுற கஷ்டத்தை என்னால சொல்ல முடியலப்பா. பெத்த தகப்பனா இருந்து நான் செய்ய முடியாத காரியத்தை, அவளுக்கு அண்ணனா இருந்து நீ செய்ய முடியாத காரியத்தை, வள்ளிக்கு பேச்சு வரணுமேன்ற ஒரே காரணத்துக்காக என் மருமக படுற கஷ்டத்தை நீயே போய் பார்ப்பா. போ, போய் பார். உன் வேண்டுதல் ஆத்தா நிச்சயம் நிறைவேற்றுவாமா. அம்மா, சாப்பிடுமா.
பாவா, காலையில இருந்து அன்னாகாரம் எதுவுமே சாப்பிடாம வள்ளிக்கு பேச்சு வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு கோயில் திருவிழால பாட போறாளே, அவளால பாட முடியுமா? இன்னும் என்னதான் வேண்டுதல் வச்சிருக்கா? என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியும். நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏன் இந்த வார்த்தையை நீயே அவகிட்ட சொல்லக்கூடாதா? நிறுத்துப்பா, இறங்கம்மா. அம்மன் கிருபையால வள்ளிக்கு பேச்சு வந்துருச்சு. இதெல்லாம் உங்க கிருபைன்னு தான் சொல்லணும். எல்லாம் அம்பாள் அனுகிரகம் தான். அப்ப நான் புறப்படுறேன். உள்ள வந்துட்டு போங்களே. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். வள்ளி, உனக்கு பேச்சு வந்துடுச்சாம்மா? என்ன ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடுமா? தங்கச்சி, ஓவாயால என்ன அண்ணான்னு கூப்பிடுமா? என்னம்மா பேச மாட்டேங்கிற? ஏம்பா, உங்க அண்ணன் சொன்னது காதல விழலையா? பாவா, யாருகிட்டயுமே பேச மாட்டேங்கிற? இன்னுமா புரியல? வீட்டுக்காரர் காணுமே தான் தேடிட்டு போறா. எங்கப்பா அந்த பொண்ணு? எங்க போனா அதுக்குள்ள? வள்ளி, வள்ளி, என்னம்மா அது? உங்ககிட்ட பேசாததுக்கு மன்னிச்சுங்க. வாய் பேசாத இருந்தப்போ எனக்கு வாழ்வு கொடுத்தவரு என் வீட்டுக்காரர் தான். இப்ப வாய் பேச முடியறப்போ நான் முதல்ல பேச ஆசைப்படுறதும் அவர்கிட்ட தான். தங்கச்சி, உன் வீட்டுக்காரர் யூனியன் ஆபீஸ் போயிருக்காரு. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். நில்லுங்க, நீங்க உங்க தங்கச்சியோட இங்கேயே இருங்க. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். போனஸ் பிரச்சனைய குமரை எப்படி முடிச்சிருவான்ல? அட பையன் சின்னவனா இருந்தாலும் அவங்கிட்ட சாமர்த்தியம் இருக்குதுப்பா. ஆமாண்ணே, மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு இல்ல. என்னங்க என்னங்க என்னம்மா, வள்ளி வீட்டுக்கார பாத்தீங்களா? குமரனை தானே கேக்குறீங்க? ஆமாங்க. போனஸ் விஷயமா உங்க அப்பாவை பார்க்கத்தான் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படியா? ஏதாவது சொல்லணுங்களா? வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். சரி. என்ன தம்பி பாக்குற? உனக்கு தான் எடுத்துக்க. நீங்க எல்லாருக்கும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருவீங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா நீங்க எனக்கு மட்டும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா நான் இதை எடுக்கலன்னா உங்க மனசு ரொம்ப சங்கடப்படும். அதனால ஒரே ஒரு கட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். சபாஷ் தம்பி, சபாஷ். பணத்து மேலேயே ஆசைப்படாதவன் தான் மனுஷன். வாஸ்தவம் தாங்க. தம்பி, நீ ஒரு படிச்ச புத்திசாலி. இந்த படிக்காத இந்த வேலைக்காரங்களா இருக்கிறாங்களே, அவங்களாம் நீ கையெழுத்து போட்டா தான் அவனுக்கு போனஸ் வாங்க வரலாம். அதனால இதுல ஒரு சின்ன கையெழுத்து போடுறேன். சின்ன கையெழுத்துன்னு இனிஷியல் மட்டும் போட்டா போதுமா? என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது? கையெழுத்து போடுறதுக்காக இந்த நோட் எடுக்கல. அன்னைக்கு ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்குமா எகத்தாளமா கேட்டுட்டு அடிபட்டு இருந்த குப்புசாமியை ஆஸ்பத்திரியில சேர்க்க விடாம சாகடிச்சிங்களே, அந்த குடும்பத்துக்காவது உதவட்டுமே தான் எடுத்துக்கிட்டு போறேன். ஏன் சிரிச்சீங்க? நீ உயிரோட போனா தானே அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அது உங்க அப்பனே வந்தாலும் முடியாது. இவ்வளவு பெரிய சிரிப்பை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். தொழிலாளருக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கல, உங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டேன். நாளை காலையில போனஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்கும் புதுக்கட்டை எடுத்துட்டு போறேன்.